Welcome to Mr. M Talks. இன்று ஜனவரி 8, 2023. இந்த சேனல் ஷேர் மார்க்கெட் தகவல்களை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிறது. சரி பார்ப்போம். 1. டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் டாடா குழுமம் டிசம்பர் 2024 உடன் முடிவடைந்த காலாண்டில் அதன் தற்காலிக உற்பத்தி மற்றும் விநியோக அளவை அறிவித்தது. இந்தியாவின் உற்பத்தி அளவு ஆண்டுக்கு 6.4% அதிகரித்து 5.32 மில்லியன் டன் ஆகவும், டெலிவரி அளவு 3% அதிகரித்து 4.88 மெட்ரிக் டன்னாகவும் உள்ளது. டாடா ஸ்டீல் நெதர்லாந்தின் உற்பத்தி அளவு ஆண்டுக்கு 23% குறைந்து 1.17 மில்லியன் டன்னாகவும், டெலிவரி அளவு 7.86% குறைந்து 1.86%ஆகவும் இருந்தது. மெட்ரிக் டன் காலாண்டில் இங்கிலாந்தில் உற்பத்தி அளவு 1.4% அதிகரித்து 0.73 மெட்ரிக் டன்னாக இருந்தது. ஆனால் விநியோக அளவு 4.5% குறைந்து 0.63 மில்லியன் டன்னாக இருந்தது. 2. டைட்டன் நிறுவனம். டைட்டன் கம்பெனி நகைக் கடிகாரம் கண்காப்பு பொருட்கள் தயாரிப்பாளரான டிசம்பர் 2024 முடிவடைந்த காலாண்டில் 22% வருவாய் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. நகை வணிகம் 23% வளர்ச்சியடைந்துள்ளது. கடிகாரங்கள் மற்றும் அணியக்கூடிய பிரிவுகள் 21% வளர்ச்சியை காட்டுகின்றன மற்றும் கண் பராமரிப்பு வணிகம் ஆண்டுக்கு 3% சரிவு. இந்த காலகட்டத்தில் மொத்தம் 90 கடைகள் சேர்க்கப்பட்டன. குழுவின் சில்லறை விற்பனையின் இருப்பை 2949 கடைகளாக கொண்டு சென்றது. வளர்ந்து வரும் வணிகங்களில் டைட்டன் 24% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதே நேரத்தில் கேரட்டேன் காலாண்டில் 31% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. 3. இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம். இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் 2017 முதல் 18 வரை மற்றும் 2018 முதல் 19 வரை நிதியாண்டுகளுக்கான குஜராத்துக்கான ஜிஎஸ்டி ரூபாய் 191.01 கோடி, வட்டி மற்றும் அபராதம் ரூபாய் 191.01 கோடி ஆகியவற்றுக்கான டிமாண்ட் ஆர்டர்களை கார்ப்பரேஷன் பெற்றுள்ளது. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த உத்தரவுக்கு எதிராக மாநகராட்சி ஆணையர் மேல்முறையீடு, அகமதாபாத் முன் மேல்முறையீடு செய்யும். 4. பேங்கா பரோடா. பாங்கா பரோடா பொதுத்துறை கடன் வழங்குனரின் உலகளாவிய வணிகம் ஆண்டுக்கு 10.68% அதிகரித்து ரூபாய் 22.95 லட்சம் கோடியாக உள்ளது. முன்பணங்கள் 13.59% அதிகரித்து 10.49 லட்சம் ரூபாய் கோடியாகவும், டெபாசிட்கள் 8.34% அதிகரித்து 12.45 லட்சம் ரூபாய் கோடியாகவும் உள்ளது. உள்நாட்டு வைப்புத் தொகை ஆண்டுக்கு 6.34% அதிகரித்து 10.67 லட்சம் ரூபாய் கோடியாக இருந்தது. அதே சமயம் முன்பணம் 13.4% அதிகரித்து 8,62,000 ரூபாய் கோடியாக உள்ளது. 5. JSW. JSW ஸ்டீல் ஒடிசா அரசு மொத்த வன நிலத்தை 2677.80 ஏக்கர் நிறுவனத்தின் துணை நிறுவனமான JSW உட்கல் ஸ்டீலுக்கு ஆண்டுக்கு 13.2 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எஃகுக்கு MDB கிரீனிப்பில் ஒருங்கிணைந்த எஃகு ஆலையை அமைப்பதற்காக வழங்கியுள்ளது. JSW உட்கல் ஸ்டீல் நிறுவனத்திற்கு ஆதரவாக 272.51 ஏக்கர் நிலம் ஏற்கனவே குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. 6. யூனியன் பேங்க் ஆப் இந்தியா. யூனியன் பேங்க் ஆப் இந்தியா டிசம்பர் நிதியாண்டின் 24 காலாண்டில் அதன் மொத்த வணிகம் ரூபாய் 20.68 லட்சம் கோடியைத் தாண்டியுள்ளது. இது முந்தைய ஆண்டைக் காட்டிலும் 10.67% வளர்ச்சியடைந்துள்ளது. வங்கியின் மொத்த முன்பணங்கள் ஆண்டுக்கு 11.44% அதிகரித்து ரூபாய் 8.96 லட்சம் கோடியாகவும், டெபாசிட்கள் 10.09% உயர்ந்து 11.72 லட்சம் ரூபாய் கோடியாகவும் உள்ளது.
உள்நாட்டு வைப்புத் தொகை ஆண்டுக்கு 8.54% அதிகரித்து 11.54 லட்சம் ரூபாய் கோடியாகவும், உள்நாட்டு முன்பணம் 10.69% அதிகரித்து 8,66,000 ரூபாய் கோடியாகவும் உள்ளது. 7 மெட்பிள்ஸ் சுகாதார சேவைகள். மெட்பிள்ஸ் ஹெல்த் சர்வீஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனம் மருந்து விற்பனை உரிமம் வழங்கும் ஆணையமான மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகத்திடமிருந்து ஆர்டர்களைப் பெற்றுள்ளது. சங்கராயப்பள்ளி ஜெக்ஷில்லாவில் 6 நாட்களுக்கும், யாத் நகரில் பதுக்கி வைப்பதற்கு 7 நாட்களுக்கும் மருந்து உரிமத்தை ரத்து செய்து உத்தரவு பெற்றது. துணை நிறுவனம் ஜனவரி 4 அன்று 2 ஆர்டர்களையும் பெற்றது. Declaration. தகவல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. நான் ACBI பதிவு செய்யப்பட்ட நபர் அல்ல. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.